பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பிளஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்ப்போமா? ஏசாயா 32:15 வசனம் இப்படியா சொல்லுகிறது, வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். ஆமேன். இந்த வேத வசனத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம அப்படியே என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும், கல்லு முள்ளா இருந்தாலும், ஒரு தோல்வியாவே இருந்தாலும், எப்படி ஒரு வனாந்திர செழிப்பான வயல்வெளியா மாறுதோ அதை போல நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், செழிப்பாய் மாறும். சில நிலங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் விதை போட்டாலும் அங்கே முளைக்கவே முளைக்காது. அதுபோல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரட்சிக்கப்பட்டுட்டு நம்ம சும்மா அப்படியே இருந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இடம் கொடுக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாங்கன்னா நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நம்ம என்ன வழியில் போகணும், எந்த வழியில் போகக்கூடாது, நம்ம எப்படி பேசணும், எப்படி ஞானமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம், நம்ம குடும்பம் நடத்தலாம், இல்லை காலேஜில் படிக்கலாம், இல்லை ஒரு சின்ன வேலை பார்க்கலாம். இப்படி என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, ஜெயமாக மாற்றி கொடுப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வறண்டு போய் இருந்தாலும் வயல்வெளி எப்படி பச்சை பசேல் இருக்கும், அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்வாங்க, வனாந்திரமான இந்த வாழ்க்கையை என்ன செய்வாங்க, வயல்வெளியாய், செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவாங்க. ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைய நாளில் கூட இந்த வேதவசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடா கொடிய ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலில் போடுற வீடியோ தினசரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.